டேய் இப்போ ரெப்போ ரேட் கம்மியாக இருக்குது. இப்போ லோன் வாங்கணும்னா வட்டியும் கம்மியாக இருக்கும். இதுதான் கரெக்டான டைம் லோன் வந்துருக்கு. சரியா? ஓ இந்த வட்டி கம்மியாக இருக்குங்கிறது இப்போ வாங்குற புது லோனுக்கு மட்டும்தானா? இல்லை ஏற்கனவே லோன் வாங்கிப்போம்ல அதுக்கெலாம் கம்மி பண்ணுவாங்களா? டேய் ஃபஸ்ட்டு லோன் வாங்குவோம், அப்புறமா எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாடா. சரி உட்காருங்க. உங்கள் நேம் ஆதார் நம்பர்லாம் சொல்லுங்கள். அருள். ஆதார் நம்பர் வந்து ஆல்ரெடி லோன் வாங்கியிருக்கீங்களே? ஆமாம் மேம், ஹவுஸ் லோன் ஒன்று வாங்கியிருக்கான். ஏண்டா அது கட்டி முடிச்ச ஒரு 3-4 மாதம் இருக்குல்ல? கட்டி முடிச்சிட்டேன் மேடம். ஆனால் ரெக்கார்ட் பார்த்தா அப்படி தெரியலையே. சிபில் ஸ்கோரும் கம்மியாக இருக்குது. லோன் இன்னும் நீங்கள் 1 வருஷம் கட்ட வேண்டியதாக காமிக்குதே. இல்லை மேடம், நான் கட்டி முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி கட்டி முடிச்சிருந்தா நீங்கள் அதே பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருக்கலாம்ல. எதுக்கு இந்த பேங்க்குக்கு வந்தீங்க? இல்லை மேம், இந்த பேங்க்கில் வந்து மற்ற பேங்க்கோட வட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் இங்கே வந்தோம். ஆனால் ரெக்கார்டு அப்படி சொல்லியே சார். மேடம் நான் கட்டிட்டேன் மேடம். இங்கே பாருங்க, கட்டினதுக்கான ஸ்டேட்மெண்ட் கூட இருக்குது. அது இல்லாமல் பேங்க்ல இருந்து கூட கால் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. டேய் இதெல்லாம் பத்தாதுரா. என்ஓசின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அது காட்டணும். என்ஓசி மட்டும் பத்தாது. லோன் க்ளோஷர் லெட்டர், அப்புறம் ஃபைனலாக நீங்கள் இஎம்ஐ கட்டியிருப்பீங்களா அதுக்கான ரெசிப்ட், அப்புறம் எம்போடிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் லோன் கட்டி முடிச்சதா அர்த்தம். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் லோன் கட்டாததுக்கு சமம் தான். இப்படி தான் ரெக்கார்ட்லேயும் தப்பாக காமிக்கும். மேம் லோன் கட்டி முடிக்கிறதுக்கு என்ஓசி டாக்குமெண்ட் இருந்தாலே போதும்ல. நீங்கள் எதை எம்ஓடிடின்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா? இப்போ பாருங்கள், என்ஓசி அப்படின்றது வந்துட்டு நீங்கள் ஒரு லோனை கட்டி முடிச்சிட்டீங்க, இனி நீங்கள் கட்ட வேணாம் அப்படின்னு தரதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான். இப்போ நீங்கள் பர்சனல் லோன் வாங்குறீங்க, எஜுகேஷன் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ஓசி மட்டுமே போதும். எம்ஓடிடி வந்து இப்போ நீங்கள் அசட் ஏதாவது லைக் வந்து ஒரு ஹவுஸ் வாங்குறீங்க, இல்லை ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை ஒரு வண்டி வாங்குறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இதுக்கு வந்துட்டு எம்ஓடிடி வேணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ சார் என்ன சொன்னார், ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கேன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஹவுஸ் வந்துட்டு அந்த பேங்க்கோட நேமில் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கட்டி முடிச்சிட்டீங்க, இஎம்ஐலாம் கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சதுக்கப்புறமா அது உங்கள் பேருக்கு மாற்றி தரணும். அதுதான் அந்த எம்ஓடிடி அப்படின்றது. இப்போ என்னன்னா, நீங்கள் லோன் கட்டி முடிச்சிருந்தாலுமே எம்ஓடிடி வந்து கேன்சல் பண்ணலை அப்படின்னா ஸ்டில் வந்து அந்த ஹவுஸ் வந்து அந்த பேங்க்குக்கு தான் சொந்தம். உங்களால் அடகு வைக்கவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. சிபில் ஸ்கோரில் அஃபெக்ட் ஆகும், இந்த மாதிரி எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? டேய் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து இந்த லோனை கட்டி முடிச்சா இன்னமும் நம்ம சொத்து அந்த பேங்க் பேர்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை சும்மா விடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் அண்ணா ஒருத்தர் இருக்காரு, அவர் கால் பண்ணுறேன். ஹலோ அட்வொகேட் அண்ணாவா? அண்ணா நான் மணி பேசுகிறேன். எங்கே இருக்கீங்க? உங்களை மாதிரியே தான் வெறும் என்ஓசி சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் போதுன்னு ஒருத்தர் வந்து கோவில்பட்டியில் நினச்சிருக்காரு. அவர் எங்கே லோன் வாங்கியிருக்காரு அப்படின்னா, மஹேந்திரா ஹோம் ஃபைனான்ஸில் வந்துட்டு அவரோட லேண்டு பத்திரத்தை வச்சு ஹவுஸ் லோன் வாங்கி லோனை கட்டி முடிச்சிருக்காரு. அப்புறம் வந்துட்டு ஈஸி போட்டு செக் பண்ணும்போது தான் தெரியுது அவங்களோட பத்திரத்தில் வந்து இன்னும் கடன் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி தெரிஞ்சோன்னே ஒரு விசாரிச்சு பார்த்துருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம், என்ன பண்ணலாம் போது எம்ஓடிடி வந்து கேன்சல் பண்ணல, இன்கேஸ் அப்படி கேன்சல் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் அந்த பத்திரத்தில் கடன் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா போய் அந்த பேங்க் வந்து தொடர்ந்து கேட்டிருக்காரு, எனக்கு எம்ஓடிடி வந்து கேன்சல் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு அப்புறமா கேன்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லோன் வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மேடம் லோன் வாங்கும்போது எவ்வளோ வட்டி கட்டணும், இஎம்ஐ எப்படி கட்டணும்னு மட்டும் சொல்கிறீங்க. ஆனால் லோன் கட்டி முடிக்கும் போது என்ன ப்ராசஸ், எப்படி முடிக்கணும், நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து என்ன டாக்குமெண்ட்லாம் வாங்கணும், இதை பற்றிலாம் சொல்கிறீங்களா? உங்களுக்கு இருக்க டார்கெட்டை முடிச்சா மட்டும் போதும்னு சொல்லி அடுத்தடுத்து வரவங்களுக்குலாம் லோன் மட்டும் வாங்கி கொடுத்துட்றீங்க. என்ன மேடம் இதெல்லாம் நியாயம்? சார் நீங்கள் எங்கள் சைடில் இருக்க குறைய மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. இப்போ நீங்கள் பேங்க்கில் ஒரு லோன் வாங்குறீங்களா, லோன் வாங்குறதுக்கு முன்னாடி எந்த பேங்க்கில் வந்து வட்டி கம்மியாக இருக்குது, எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரிசர்ச் காமனாக பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி லோன் முடிக்கும் போது பேங்க் சைட்லேருந்து என்ன வாங்கிக்கணும் நீங்களே தான் சார் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1008 பேங்க் இருக்குது, டெய்லியும் அவ்வளோ 1000 பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது நாங்கள் எப்படி சார் பார்த்துட்டு இருக்க முடியும்? உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் தான் எங்ககிட்ட வந்து கேட்கணும். கேட்டால் நாங்கள் சொல்ல போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா தட்ஸ் நாட் பாசிபிள் சார். மேடம் நான் லோனை கட்டி முடிச்சிட்டேன். எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எந்த டாக்குமெண்ட்டுமே வரல. லோன் கட்டி முடிச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு கொரியர் மட்டும் தான் வந்து, அதுலேயும் என் டாக்குமெண்ட் மட்டும் தான் இருந்தது. உங்கள் டாக்குமெண்ட்டா? அப்போ வந்து லோனை ப்ரொசீட் பண்ணும்போது நாங்கள் சில ப்ரூஃப்லாம் கேட்டிருப்போம்ல, அந்த டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னல, என்ஓசி, எம்ஓடிடி, அப்புறம் இந்த லோன் க்ளோஷர் லெட்டரு, ஃபைனல் இஎம்ஐ ரிப்போர்ட், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லோன் முடிச்சு 30 நாளைக்குள்ளே அந்த பர்டிகுலர் பேங்க் வந்து உங்களுக்கு தந்திருக்கணும். இன்கேஸ் அப்படி தரல அந்த பேங்க் அப்படின்னா உங்களுக்கு காம்பன்சேஷன்லாம் பே பண்ணியிருப்பாங்களே. ஓ சாரி மேடம், அந்த பேங்க் மேலே இருக்க கோபத்தில் உங்கள்கிட்ட கட்டிட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸும் எனக்கு தரல, டாக்குமெண்ட்ஸ் தராததுக்கு காம்பன்சேஷனும் தரல. இப்போ என்ன மேடம் பண்ணுறது? அது என்ன பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான லோன் வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து கடைசியாக பேங்க்கு கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு இருக்குது. பர்சனல் லோன், எஜுகேஷன் லோன்லாம் சொன்னீங்கன்னா அந்த என்ஓசி, அப்புறம் வந்துட்டு க்ளோஷர் லெட்டர், அப்புறம் ஃபைனல் இஎம்ஐ ரெசிப்ட், இது மட்டும் வாங்கினா போதும்.
இதுவே நீங்க வந்துட்டு ஹோம் லோன் வாங்குறீங்க இல்ல வெஹிக்கிள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா சில டாக்குமெண்ட் மட்டும் ஆட் ஆகும். இப்போ வெஹிக்கிள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஹைப்போத்திகேஷன் மட்டும் இதுல ஆட் ஆகும். அதுவே ஹோம் லோன் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்ஓசியோட சேர்த்து எம்ஓடிடி அதையும் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி, அதோட கூட சேர்த்து லியான் ரிமூவல் லெட்டர் அப்படின்றதையும் சேர்த்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் பேங்க் சைட்ல இருந்து 30 நாளைக்குள்ள உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதுதான் ரூல். இன்கேஸ் அவங்க கொடுக்கல அப்படின்னா 31வது நாள், அதாவது 30 நாள் முடிஞ்சு அடுத்தது அவங்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோ நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு 5000 rupees காம்பன்சேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். 5000 ரூபாயா? எனக்கு அவங்க டாக்குமெண்ட் கொடுக்கல, அதே மாதிரியே காம்பன்சேஷன் கொடுக்கல மேடம். நான் போய் சண்டை போடலான்னு இருக்கேன். சார் அந்த மாதிரிலாம் போய் சண்டைலாம் போட்டுட்டு இருக்காதீங்க. ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு வெப்சைட் இருக்கும். அதே மாதிரி உங்கள் பேங்க்குக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் வந்துட்டு பேங்க் கிரீவியன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா banking-ombudsman.rbi.org.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுவும் என்னால் பண்ண முடியாது, சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா RBI வந்து ட்வீட் பண்ணுங்கள், சீக்கிரமாக ஆக்ஷன் எடுத்துருவாங்க. என்ன மேடம் பேசுகிறீங்க? ட்வீட் பண்ணோம்னா பேங்க் என்ன இழுத்தா மூட போகிறாங்க? சார் நீங்கள் சொல்கிற மாதிரி பேங்க்கையெல்லாம் இழுத்து மூடிட மாட்டாங்க. கரெக்டான ஆக்ஷன் என்னவோ அதை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேங்க் சைட்லேருந்து ஏன் டாக்குமெண்ட் வரலன்றது தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் லீகலாக என்ன ஆக்ஷன் எடுக்குமோ அதை எடுத்துக்கோங்க. அட போங்க மேடம், நீங்களே லோன் தர முடியாதுன்றீங்க, சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, இன்னும் பழைய லோனுக்கே டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஏதாச்சும் வெளிப்படையாக இருக்கா? ஏதாச்சும் பிரச்சனைன்னு நாங்கள் வரும்போது தான் இந்த ரூல்ஸ் இருக்குது, இந்த ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் என் தம்பி வேறு ரெப்போ ரேட் கம்மியாக இருக்குது, இப்போ போய் லோன் வாங்கணும்னா வட்டி கம்மியாக இருக்கும், நம்ம கட்ட வேண்டிய லோனும் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறான். இதை நம்பி வந்தால் நீங்கள் என்னடானா சிபில் ஸ்கோரு, என்ஓசி, ரெப்போ ரேட்டு, என்ஓடிடி நினச்சாலே தலை சுற்றுது. சார் நீங்கள் குழம்புற அளவுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சின்ன விஷயம் தான். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க. ரெப்போ ரேட் அப்படின்றது RBI வந்து பேங்க்குக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்க்கு வந்து RBI வந்து பேங்க் மேலே போடுற வட்டி தான் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சுதா? இப்போ அந்த RBI வந்து பேங்க் மேலே போடுற வட்டியை குறைச்சாங்கன்னா பேங்க் வந்து உங்கள் மேலே போடுற வட்டி குறையும். அதுதான் ரெப்போ ரேட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிபில் ஸ்கோர் அப்படின்றது வந்துட்டு இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க, அதை எப்படி கட்டியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து சிபில் அப்படின்ற ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு 3 டிஜிட் நம்பர் தருவாங்க. அதுதான் சிபில் ஸ்கோர்னு சொல்றாங்க. முன்னாடி வந்து இது 30ல இருந்து 45 நாளைக்கு ஒரு வாட்டி தான் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ புதுசா என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா 30ல இருந்து 45 நாள்லாம் எடுத்துக்க கூடாது, 15 நாளைக்குள்ளேயே நீங்க அதை அப்டேட் பண்ணிருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கே ப்ராப்ளம் வந்திருக்குல்ல, சிபில் ஸ்கோர் அப்டேட் ஆகாததுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புதுசாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ரெப்போ ரேட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? ஃபர்ஸ்ட் வந்துட்டு 6.25% இருந்தது, இப்போ வந்து 6% வந்திருக்கு. அதாவது 0.25% குறைச்சிருக்காங்க. புரியுது மேடம். வெரி குட். அம்மா நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்களா? அது வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டா இல்லை ஃப்ளோட்டிங்கா? இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு தெரியும், அது ஃபிக்ஸ்டா ஃப்ளோட்டிங்கான்னு தெரியலையே. இதையும் நான் அந்த பேங்க்கிட்டே கேட்டுறேன். சார் எல்லாத்தையும் பேங்க்கு கிட்ட தான் போய் கேட்டுக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஆன்லைனில் கூட நீங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கலாம். இப்போ உங்கள் லோன் சாங்ஷன் லெட்டர்லாம் வந்திருக்கும்ல, அது அப்படின்னா வெல்கம் கிட் கொடுத்துருக்காங்கன்னா அதை பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் எங்கேயாவது வந்து RLLR அப்படி இல்லை MCLR அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் லிங்க்டு ரேட் இந்த மாதிரி வார்த்தைலாம் அந்த டாக்குமெண்ட்டில் எங்கேயாவது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க அப்படின்றத குறிக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் பேங்க்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும் இல்லையா, அங்கே போய்ட்டு லோன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் டைப்பு அப்படின்னா ரேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி RLLR அப்படி இல்லைன்னா MCLR அப்படி இல்லைன்னா இந்த பெஞ்ச்மார்க்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி வார்த்தைலாம் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். RLR MCLR MCLR அப்படின்றது வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து RLLR அப்படின்றது வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் டைப்லாம் தெரிஞ்சுட்டு நாங்கள் என்ன மேடம் பண்ண போகிறோம்? எப்படியும் வட்டி மேலே வட்டி அதிகமாக போட்டு எங்கள்கிட்ட இருந்து காசு அதிகமாக தான் வாங்க போகிறீங்க. சார் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் லோன் வாங்க போகிறீங்கன்னா அப்பயே வந்து இன்ட்ரெஸ்ட் டைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, அது ஃபிக்ஸ்டா இல்லை ஃப்ளோட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபிக்ஸ்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்கள் லோன் ஆரம்பிக்கும் போது என்ன வட்டி சொல்கிறாங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 8.25% தான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக தராங்கன்னா லோன் ஆரம்பித்து நீங்கள் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ அந்த லோனை கட்டி முடிக்கிற வரைக்குமே அந்த ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும்தான். இதனால் ரெப்போ ரேட் கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி எந்த சேஞ்சஸும் இருக்காது. நீங்கள் 8.25% வந்துட்டு கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி கட்டிட்டு வர மாதிரி இருக்கும். அதுவே ஃப்ளோட்டிங்கில் வச்சுருக்கீங்கன்னா இப்போ ரெப்போ ரேட் வந்து குறைஞ்சிருக்கு இல்லையா, அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும், அதே மாதிரி டென்யூர் பீரியடும் குறையும். சார் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது நீங்கள் தெரிஞ்சுக்காமலாம் வந்து ஒரு லோன் பக்கமே போயிடக்கூடாது. இவ்வளோ இது சொல்கிறீங்க, ஆனால் இதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியாது. ஒருவேளை நான் வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கிட்டு
அதை ஃப்ளோட்டிங்க்கு மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். நீங்கள் பேங்க்கில் போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்ம் கேட்பாங்க, அதை சப்மிட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்துட்டு கன்வர்ஷன் ஃபீஸ் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஃபீஸை கட்டி முடிச்சுட்டு இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு மாற்றிடுவாங்க. எது ஃபீஸ் கட்டணுமா? ஆமாம். அதுக்கு வேற கட்டணுமா? அது எவ்வளோ போட போகிறாங்களோ? அப்படிலாம் இல்லை சார். அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் இப்போ வந்து நீங்கள் ஒரு 2 வருஷம் கட்டிட்டீங்க, 3வது வருஷத்துலலாம் வந்து ரெப்போ ரேட் குறையுதுன்னா அப்போ உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 0.25%லேருந்து 0.5% வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் வந்து கன்வர்ஷன் ஃபீஸாக அவங்க வாங்கணும். அதுக்கு மேலே அதிகமாக வாங்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் போய் மாற்ற போகிறீங்க, ஃபிக்ஸ்ட்லேருந்து ஃப்ளோட்டிங் மாற்ற போகிறீங்கன்னா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதில் வந்து அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் எடுப்பாங்கன்னு கேட்டுட்டு நீங்களாக கால்குலேட் பண்ணி ஒரு வேல்யூ வரும்ல, அந்த அமௌண்ட் தான் அவங்க வாங்குறாங்களா அப்படின்றத நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். இவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். அப்பதான் நீங்க ப்ராப்பரா ஒரு லோனை கட்டி முடிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே வர முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் மாட்டிப்பீங்க, பார்த்துக்கோங்க. ஒன்று அவங்க டாக்குமெண்ட்ஸ் தரணும், இல்லை காம்பன்சேஷன் தரணும். அப்படி தராம மட்டும் இருக்கட்டும், கேஸ் போடுறது தான். சார் இங்கே பாருங்கள், பேங்க்குக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, அதே மாதிரி பொதுமக்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. இதில் யார் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலனாலும் தாராளமாக கேஸ் போட்டு நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பேங்க்குக்கு போய் என்ன அப்படின்றத வெரிஃபை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கேஸ் தான் போடணும், தாராளமாக போடுங்க, அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி லோன் வாங்கியிருக்கீங்களா, இல்லை இனிமேல் தான் வாங்க போகிறீங்களா, இல்லை ஆல்ரெடி கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் பற்றிலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா, நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கீங்களா இல்லையா, இல்லை வேறு என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் இதில் ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை நான் ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மேடம், ஐசிஐஎஸ் பேங்க்ல இருந்து வந்திருக்கோம். சார் இல்லீங்களா? இருக்காரு. நல்லதா போச்சு. எங்களை பார்த்தா நான் லூசு மாதிரி தெரியுதா? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்.